ஒரு பொண்ணு அழுவுறத நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு மனைவி அழுவுறதையும் பார்த்திருக்கலாம். ஆனா ஒரு அம்மா அழுவுறத கவனிச்சிருக்கீங்களா? அவங்களும் அழுவாங்க, ஆனா யாருக்குமே தெரியாம பாத்ரூம்ல அழுவாங்க. எல்லாரும் நைட்ல தூங்குறதுக்கு அப்புறம் அழுவாங்க. சில நேரத்துல அவங்க அழ ஆரம்பிக்கும் போது குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் எங்க இருந்து அழுவுறது? அப்படியே கண்ணையெல்லாம் தொடச்சிட்டு குழந்தைய நல்லா தோல்ல தூக்கி போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைய சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அம்மாவா ஆனதுக்கு அப்புறம் அழவே டைம் கிடைக்காதுங்க. நான் சொல்றது வெறும் வசனம் இல்லைங்க, பல அம்மாக்களோட வாழ்க்கை இதுதான். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும் இல்லையா? ஆனா ஒரு பொண்ணு அம்மாவாயிட்டா, ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டா அவளே மாறிடுவா. எவ்வளவு பெரிய சேஞ்சஸ்ல. ஏன்னா இப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு காயம் மனசுல இருக்கலாம். அதை பத்தி அவங்க உட்காந்து யோசிப்பாங்க, அதை எப்படி சரி செய்யறது, இப்படி அவங்களுக்கான ப்ரியாரிட்டி இருக்கும். அவங்கதான் அவங்களுடைய லைஃப்ல ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. பட் ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பத்தி தான் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். அந்த குழந்தையோட வலி, சந்தோஷம், அழுக, இதை டேக் கேர் பண்றதுலதான் அவங்களுக்கு கவனம் போகும். ஸோ ப்ரியாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா அங்க ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ அப்புறம் எங்க இருந்து அவங்களுடைய சோகத்தை அவங்க பார்ப்பாங்க? எல்லாத்தையுமே மறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் ஷிஃப்ட் குழந்தைக்கு போயிடும் இல்லையா? அப்ப அவங்களுடைய வலிகள் அங்க தானாகவே மறைக்கப்படுது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட அடையாளமே அங்க மாற்றப்படுது. ஆக்சுவலி சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, முன்னாடிலாம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிச்ச மனம் அம்மான்ற அடையாளத்துக்கு நுழைஞ்ச பிறகு ஏன் குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ரெஸ்ட், அவங்களுடைய மனக்காயம், அவங்களோட மனநிலை, அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஒரு அம்மாவோட தியாகத்தை பத்தி நாம நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் பொதுவா. பட் ஒரு அம்மாவா அவங்க இழக்கிற ஒரு சின்ன சின்ன இழப்புகள், அது யாராவது கவனிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு அம்மாவா ஒரு சின்னதா ஒரு சூடா ஒரு டீ குடிக்கணும், ஒரு டைம் நான் அழகா உட்காந்து ரிலாக்ஸ்டா எனக்கு பிடிச்ச நேரத்துல ஒரு படம் பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும், எனக்காக ஒரு புக்ஸ் படிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எதையுமே அவங்க செய்ய முடியாத நிலைகள் அவங்களுக்கு எவ்வளவு வலி கொடுக்கும் தெரியுமா? பட் அதை அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் ப்ரியாரிட்டி குழந்தை மேல போயிடுச்சு இல்லையா? சோ அவங்களுடைய ஆசைகள் பின்தள்ளப்படுது. சோ இதெல்லாம் அந்த குழந்தை பிறந்த பிறகு சில வருஷத்துக்கு அப்படியே தான் நடக்குது அவங்க ரொட்டீன். சோ அவங்களோட லைஃபும் மாறிடுது, அவங்க மனநிலைமையும் அப்படியே சில வருஷத்துக்கு அப்படியே மாறி போயிடுது. குழந்தை பிறந்தாச்சுன்னா போதும், அவங்க எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு ரீதியா மன ரீதியா எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லீவ் கிடையாது, ஆஃப் டே கிடையாது, சிக் லீவ் கிடையாது, எதுவும் கிடையாது இல்லையா? எதுவுமே கிடையாது. அவங்க பம்பரம் மாரி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க வழிகளை யாருமே என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. இது நான் ஏன் இங்க சொல்றேன்னா, எனக்கு இப்போ இந்த அம்மானா எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ அனுபவிச்சேன். எங்க அம்மா, நாங்க 5 பேரு. சோ எங்க அம்மாவோட வலி என்னன்னு நாங்க இப்போதான் ஹானஸ்டா சொல்றேன், இப்போ நான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை ரியலைஸ் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு இது எதுவுமே தெரியாது. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இப்ப நான் இத பேசுறதன் மூலியமா எத்தனை பேருடைய மனசை நான் ஆறுதல் பண்ண முடியும் அப்படின்னு நான் உணர்றேன். எனக்கு அந்த கான்பிடென்ட் இப்ப வந்திருக்கு. ஏன்னா பொண்ணுங்க நிறைய பேர் வலிய ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் அவங்க
அனுபவிக்கிற வலியை வந்து யாருமே வந்து ஒரு பொருளாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், கர்ப்பத்துல இருக்கும்போதும் சரி, குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த பெயின் வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபீட் பண்ணும்போது இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த வலி இருக்கும், இல்ல நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கும். எந்த வலியா இருந்தாலும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி, தலை வலி, மண்டை வலி, மனவலி, அதை விட கொடுமை அதுதான். அப்புறம் சேர்த்து நம்ம குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சாலும் பயம், குழந்தை வந்து அழுதாலும் பயம், அழுவல்னாலும் பயம், அது யூரின் போனாலும் பயம், போலைனாலும் பயம். இப்படி ஏகப்பட்ட எவ்வளவு பாத்துங்களா, எனக்கே மூச்சு வாங்குது சொல்றதுக்கு. இது எல்லாத்தையும் கவனிக்கிறது யாரு? கவனிக்க வேண்டியது யாரு? அதாவது அம்மா. அப்படி அவ அந்த அம்மாவா அது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணும்போது அவளுக்கு என்ன வலின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. குழந்தைக்கு என்னாச்சுமா, குழந்தை நல்லா இருக்கா, அதான் கேட்பாங்க. அந்த குழந்தைய பாத்துக்கிற தாய்க்கு என்ன ஆச்சு, உனக்கு எதா பண்ணுதாமா, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா துடிக்கிறாங்க. என்ன ஏதாச்சுன்னு அப்படியே வந்து ஷாக் ஆகி அப்படியே மிரண்டு போறாங்க. அதுவே அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா, உனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, நீ தாங்கிடுவ, குழந்தைக்கு தானே இப்ப அப்படின்ற மாரி. அந்த குழந்தைய அந்த ஜுரத்தோட அந்த வலி வேதனையோட அந்த அம்மா தானே பார்க்கணும் அந்த குழந்தைய. அவளுக்கு அவங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவளோட வலிக்கும் மதிப்பு கொடுக்கணும், அவளுடைய அந்த வலிக்கும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அது அங்க யாருமே செய்யறது இல்ல. உனக்கு வலிக்குதாம்மா, சரி கவலைப்படாத, சரியாயிடுமா, இந்த மாதிரி வார்த்தை அங்க யாரும் சொல்லுறது இல்ல, புறக்கணிக்கிறாங்க. அவ வந்து அழறதுக்கு கூட டைம் இல்லாம நான் ஒரு விஷயத்துல சஃபர் ஆகிறேன், என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அதையும் மறந்து அந்த குழந்தைய வந்து பாத்துட்டு இருக்கா. அந்த ஸ்பாட்ல வந்து அந்த அம்மாவை புறக்கணிச்சுட்டு எல்லாரும் அந்த குழந்தைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இவளுடைய வலி அங்க பின் தள்ளி வைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய வலி. இந்த வீடியோ வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு கிடையாது. இது குறை சொல்ற வீடியோலாம் கிடையாது. இது ஒரு உணர்வுகளை கவனிக்கப்படாத ஒரு உணர்வுகளை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ இது. அம்மாவா அந்த பொண்ணு மென்டலி பிசிக்கலி அவ்வளோ வலிகளோட இருக்கும் பொழுது அவளுடைய உணர்வுகள் அங்க பாதிக்கப்படும் போது அந்த பெண்ணை பற்றி ஒரு பெண்ணால் தான் உணர முடியும். அந்த வலியை தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு வந்து என்னுடைய டியர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, நான் பேசிக்கலி ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ நான் வந்து அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் என் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி யோசிச்சு பாக்குறேன். ஓகே, ஒரு குழந்தைக்கே என்னால முடியலையே, எங்க அம்மா எப்படி 5 குழந்தைய வந்து பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து மென்டலி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க மென்டலி பாதிக்கப்படுறதுனாலதான் அவங்க அந்த ஃபேமிலியில வந்து எக்ஸ்போஸ் பண்ற அந்த கோபங்கள் தாபங்கள் யாராலையும் புரிஞ்சிக்கப்படுறது இல்லை. ஏன் சொல்லுங்க? இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அந்த ஒரு அம்மாவா அவங்கள்ட்ட நீங்க கவனிக்காம விடுறீங்க பாத்தீங்களா, அதனுடைய வெளிப்பாடுதான் அது. இதை எத்தனை பேர் வெளியில பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது பேசக்கூடாதுன்ற மாதிரி போயிடுச்சு. குழந்தைய பெத்தல அனுபவி, எல்லாருக்கும் இதுதான் விதி. பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு நம்ம தலைவிதின்ட்டு. ஆக்சுவலி என் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன். நான் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இல்லையா? அது யூஸ்வலா எல்லாருக்கும் வர்றதுதான். எனக்கு அது அதிகப்படியாவே இருந்துச்சு. நான் யார்கிட்ட எல்லாம் வெளியில எல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்பவுமே. அது பெரிய வீக்னஸ் எனக்கு. அந்த டைம்ல வந்து குழந்தைய பாக்குறேன். ஆக்சுவலி மேக்சிமம் நான் எல்லாரையுமே வந்து கம்ஃபர்ட்டா ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி குழந்தைய சாப்பாடு கொடுக்குறேன், வீட்டுல சமைக்கிறேன், வீட்டு வேலை பாக்குறேன், எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்றேன், வீட்டுல இருக்கிற ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்றேன். ஒரு நாள் எனக்கு அழணும்னு தோணுச்சு. அந்த எமோஷனலானா நான் ரொம்ப வந்து டீப்பா எமோஷனல் ஆயிட்டேன்னா எனக்கு அதை வெளிப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா,
எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து யாரும் இல்லாதப்ப உட்காந்து ஓன்னு அழுவேன். ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க டைரி எடுத்து எழுதுவாங்க அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம், ஒருத்தவங்க அழுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு அழணும். அழுத நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவேன்னு எனக்கு தெரியும். அழணும் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தனியா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அழணும்னு நான் நினைச்சேன். சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா அந்த நாளே ஓடி போச்சு. அந்த நாள் போனது மட்டும் இல்ல, நான் உட்காந்து அழணும்னு நினைச்சேன் இல்லையா, என் ஸ்ட்ரெஸ்ஸை வெளியேற்றுறதுக்கு, அதை நான் மறந்தே போயிட்டேன். அது கூட எனக்கு டைம் கிடைக்கல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையாகணும் என் மண்டையில திணிக்கிறாங்க. இந்த வேலை பண்ணணும், குழந்தைக்கு இப்படி பண்ணணும், அது பண்ணணும், அடுத்து ஏன் என்னுடைய உணர்வை நான் பார்த்துக்கிறதுக்கும் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. அது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அதை நினைக்கும் போது எனக்கு இப்ப அழுக வருது. சோ இது எனக்குன்னு நான் இங்க பேச கிடையாது. எத்தனை அம்மாக்கள் இந்த மாதிரி கதறி இருப்பாங்க, குமுறல் மனசுக்குள்ள இருந்திருக்கும். வெளிய வாய் விட்டு அழுவுறது மட்டும்தான் அழுகையா? உள்ளுக்குள்ள அழ முடியாம உள்ளுக்குள்ள தவிக்கிறாங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? நம்மளுடைய உணர்வுகள் தவிர்க்கப்படும் போது, ஒருத்தரால நிராகரிக்கப்படும் போது அதோட வலி இருக்கே, கொடுமையானது. சோ இங்க எந்த அம்மாவும் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நான் சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கு, எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிட்டு இப்படி கெத்தா வாழறாங்கன்னா நினைக்காதீங்க. அவங்க எந்த கஷ்டத்தையுமே மறந்து போகல. அவங்க கஷ்டத்தை உட்காந்து உணரவே அவங்களுக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், இதுதான் உலகத்துல இருக்கிற பல அம்மாக்களோட கதை. பல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனதளவுல ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, நான் நல்ல அம்மாவா இல்லாம போயிடுவனும், நான் என் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியாதோ, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணுமே, என்ன பண்றது ஏது பண்றது, இந்த மாதிரி மத்தவங்களுக்காக யோசிச்சே அவங்கள டம்ப் பண்ணிக்குவாங்க. இதை கேட்டா யாராவது என்ன தப்பா நினைப்பாங்களோ, நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லாத போயிடுவனும், இப்படி குற்ற உணர்வு. அவங்களுக்கு பயங்கர குற்ற உணர்வு. ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் குற்ற உணர்வு. நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் அவங்களுக்காக இருக்கணும். நான் எப்படி இருந்தேன் யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது எல்லாருமே நான் ஐ எம் ஹூ ஐ எம், இப்படி கெத் ஆட்டிடியூடா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்டிடியூட் காணாம போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அவங்களுக்காக எப்படி இருக்கணும், அவங்களுக்காக நான் இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, என்ன நான் இப்படி மாத்திக்கணுமா, என் ஒரிஜினாலிட்டியை நான் இழக்கணுமா, மென்டலி அவங்க இப்படி டைவர்ட் ஆயிடுவாங்க. அவங்களால வெளியில சிரிக்க முடியாது ஓப்பனா, பட் சிரிச்சுப்பாங்க, ஆக்டிங் பண்ணிப்பாங்க. ஐ எம் ஓகே, ஐம் மென்டலி வெரி ஸ்ட்ராங். நான் என் ஃபேமிலியை லீட் பண்ற மாதிரி என்ன நான் மூவ் பண்ணிக்கிட்டேன், இப்ப ஐ எம் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் கொடுக்க வேண்டியது. அதுதான் அவங்களுடைய தலையெழுத்து. ஏன்னா இந்த சொசைட்டி அம்மாக்கள்கிட்ட என்ன திரும்ப எதிர்பார்க்குது, நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணர்வுகள்லாம் தூக்கி அடைய வச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க நான் இந்த உலகத்துக்கு, நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவா நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் இல்லையா? ஆனா அந்த வழியை யாராலும் தவிர்க்கவே முடியாதுங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாரும் கவனிக்கவும் போறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க எவ்வளவு அம்மாக்கள் ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவங்க உண்மையாவே அவங்க ஸ்ட்ராங் கிடையாது. வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாதுன்ற. ஓகே, என் குழந்தை என்ன நம்பிதானே இருக்கு, நான் தானே பாத்துக்கணும். இந்த குடும்பம் என்ன நம்பிதானே இருக்கு, நான் தானே பாத்துக்கணும். எல்லாரும் வீக்கா இருந்துட்டா நான் என்ன பண்றது? சோ நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கவாது நான் செய்யணும். அப்பதான் என் குடும்பத்தை நான் தாங்க முடியும். ஓகே, வலி வேதனை எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. அவங்க ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அந்த உணர்வு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் இருக்கும். எதுவும் மாறாது. உணர்வுகள் எப்பவுமே ஒரே மாதிரி தான். அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணுன்றத நான் இங்க பதிவு பண்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீங்க எதுவும் கை வேலை செய்யாம இருந்தாலும் கூட
அந்த உணர்வுகளை வாய் வார்த்தையால நோகடிக்க கூடாது. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு நான் சொல்றேன். அதுவே அவங்களுக்கு போதும். பரவாயில்லையா, என் மனசை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கப்பா, பரவாயில்ல, நான் பண்ற வேலைக்கு, நான் பண்ற இந்த பொறுப்புகளுக்கு எனக்கு ஒரு ஊக்கம் மாதிரி, ஒரு ஆறுதல், இது கொடுத்தீங்கனாலே போதுங்க. அதுதான் உங்களுக்கு மனசுக்கு மருந்து. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு குழந்தைய பெக்கிறதுனா சாதாரணம் கிடையாது, அவங்க இன்னொரு பிறப்பு எடுக்கிறாங்க. அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அனுபவிக்கிறத கோல்டன் வேர்ட்ஸ். என்னைக்குமே பழைய காலத்துல சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு நாம அந்த சூழ்நிலையை அனுபவிக்கும் போதுதான் அது எவ்வளவு மிகப்பெரிய வார்த்தைன்னு புரிய ஆரம்பிக்குது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச வேதனைகள், வலிகள் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதனால பல பெண்களோட மனவலி ஆறுதலா இருக்கும்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், மனப்பூர்வமா சந்தோஷம். அதனாலதான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறேன். சோ எல்லா அம்மாக்களுக்கும் நான் ஸ்பிரிச்சுவலா ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஆகும்போது, உங்க குழந்தை பிறக்கும் போது, அங்க ஒரு குழந்தை மட்டும் பிறக்கிறது இல்லைங்க, அங்க ஒரு அம்மாவும் பிறக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு மறு ஜென்மம் எடுக்கிறா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது. பாத்தீங்களா? என்ன எப்படி நான் செல்ஃப் ரியலைஸ் பண்றது, என்ன எப்படி நான் பாதுகாக்கிறது, என் மனசை எப்படி நான் பாதுகாக்கிறதுன்னு இருந்த பெண் இப்ப அவளை சுத்தி இருக்கிற 4 உயிரை எப்படி பாதுகாக்கணும், அவளோட தன்னம்பிக்கை இல்லாத அவ குழந்தைங்களோட தன்னம்பிக்கையை எப்படி நான் பாதுகாக்கணும், அந்த உயிரை எப்படி நான் பாதுகாக்கணும், இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலியை எப்படி சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த பிறப்பு. அது சாதாரண பிறப்பு கிடையாது. ஓகே, அந்த அம்மாவால மட்டும்தான் முழு அன்பையும் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுது. பொறுப்பா இருந்து அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமா அவ அங்க உருவாகிறா. சோ அவ அங்க ஒரு ஆழமான ஒரு பந்தத்தை உருவாக்குறா அந்த குடும்பத்துக்கு, அந்த குழந்தைக்கு. இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும், இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி வளர்ச்சி அடைறாங்க, எப்படி அந்த பெத்தவங்க வளர்த்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா? அது ஓகே, அது ஃபைன். பட் அந்த வளர்ப்புக்கு பின்னாடி அந்த அம்மாவுடைய சோகமும் கண்ணீரும் யாராச்சும் கவனிக்கணும். இந்த வீடியோ பாக்குற எல்லா அம்மாவுக்கும் நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு தப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு அழணும்னு தோச்சுன்னா அழுங்க, மறைக்காதீங்க. நீங்களும் ஒரு மனுஷி தாங்க. உங்களுக்கும் காயம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், ஆசை இருக்கும். உங்களுக்கும் அன்பு தேவைப்படும் எல்லா நேரத்துலயும். இந்த உலகம் உங்களை ஒரு அம்மாவா பார்க்கலாம். ஆனா அந்த அம்மாக்குள்ள ஒரு பெண்மை இருக்குல்ல, ஒரு பெண், அதை நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க ப்ளீஸ். ஒரு பெண் அம்மா ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு அழ வேணா டைம் கிடைக்காம போகலாம், ஆனா அவ கண்ல இருந்து வர கண்ணீருக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்கு. அதை யாருமே மறந்துடாதீங்க. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, வேல்யூ பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். நன்றி.